வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் கசிந்த திடுக்கிடும் தகவல்கள். 2 மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுப்பு. அனூர் அரசிற்கு தொடரும் நெருக்கடி. பெருந்தொகை டாலர்கள் மாயத்தின் பின்னணியில் சதி. இலங்கையில் மீண்டும் தட்டம்மை நோய் மரணத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை. எரிபொருள் விலை உயர்வு குறித்து ட்ரம்ப் சொல்லும் பதில் என்ன? அரச விடுமுறையில் திடீர் மாற்றம். உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் இன்றுடன் நிறைவு. வவுனியாவில் புகையிரதத்துடன் மோதி முச்சக்கர வண்டியில் சென்ற பெண் பலி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 84% வாக்குப்பதிவு. கந்தலாயில் துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு. அரச ஊழியர்களின் மொழி அறிவு குறித்து அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. யாழில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 3 கைது. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் கசிந்த திடுக்கிடும் தகவல்கள். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன ஆகியோரை மையப்படுத்தி புதிய தகவல்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவர் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை ராணுவத்தில் மேஜர் தரத்திற்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த சஹ்ரான் ஹாசிமின் சகோதரர் ஜெய்னி மௌலவி மற்றும் மீல்கான் ஆகியோரை பிள்ளையான் தானிருந்த சிறையறைக்கு அழைத்துச் சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் 3 பேசிக் கொண்டிருந்த போது எவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றிவிடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2001 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த காலப்பகுதியிலேயே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணை அறிக்கையொன்றையும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர். இலங்கையில் 2 மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுப்பு. குருநாகல் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 4 மணி வரை இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனூர் அரசிற்கு தொடரும் நெருக்கடி. பெருந்தொகை டாலர்கள் மாயத்தின் பின்னணியில் சதி. சமகால அனூர் அரசாங்கம் ஏற்கனவே நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள மோசடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் தற்போது மற்றொரு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடு ஒன்றிற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் டாலர் கடன் தொகை காணாமல் போயுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடியின் பின்னணியில் ஹேக்கர்கள் உள்ளார்கள் என்பது குறித்து தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விசாரணைகளின் போது தேவை ஏற்படின் சர்வதேச போலீசாரான இன்டர்போலிஸ் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சைபர் குற்றவாளிகள் சிலர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது கைது செய்யப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் குறித்த பணம் ஹேக்கர்களிடம் சென்றடைந்தது உறுதியாக கண்டறியப்பட்டால் இலங்கை போலீஸ் சர்வதேச போலீசாரின் உதவியை நாட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் தட்டம்மை நோய் மரணத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை. பல ஆண்டுகளாக இலங்கையில் ஒழிக்கப்பட்டிருந்த தட்டம்மை நாட்டில் மீண்டும் தலைதூக்கியுள்ளது என மருத்துவ திணைக்களங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்ட 2 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எனவே தட்டம்மை தடுப்பூசியை பெறாத மற்றும் 1 டோஸ் மற்றும் போட்டுக்கொண்ட குழந்தைகளை கூடிய விரைவில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார திணைக்களங்கள் அறிவுறுத்துகின்றன. 2019 ஆண்டில் இலங்கை தட்டம்மையை முற்றிலுமாக ஒழித்த நாடு என சுகாதார அமைப்பு தெரிவித்தது. இருப்பினும் 2023 ஆண்டிற்கு பிறகு சில இடங்களில் தட்டம்மை நோய் பரவல் பதிவாகியுள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எரிபொருள் விலை உயர்வு ட்ரம்ப் சொல்லும் பதில். அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தை நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தில் அமெரிக்கர்கள் எரிபொருளுக்காக அதிக பணம் செலவிட வேண்டியிருக்குமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை.
மாறாக இதற்கு பதிலாக மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? எமது நகரங்களையோ அல்லது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையோ தகர்க்க முயலும் அணுவாயுதங்கள் இல்லாத ஈரானி அவர்களுக்கு பதிலாக கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்காக சில தியாகங்கள் அவசியம் என்பதை அவர் இதன் மூலம் கோடிட்டு காட்டியுள்ளார். எண்ணெய் விலை உயர்வு குறித்து பேசிய அவர், ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $200 வரை உயரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விலையில் அது இருக்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்காவின் தற்போதைய நிலை திருப்திகரமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உண்மையில் நமது நாட்டில் எண்ணெய் விலை மற்ற நாடுகளை விட குறைவாக உள்ளது. ஏனெனில் நமக்கு தேவையான அனைத்து எண்ணெயும் நம்மிடம் உள்ளது என ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்தார். அரச விடுமுறையில் மாற்றம். பொது நிர்வாக அமைச்சின் அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான அரச வெசாக் உற்சவத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அடுத்த நாளான மே மாதம் 31 அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய முன்னதாக மே மாதம் 2 வழங்கப்படவிருந்த பொது விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்திற்கு இணங்க இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27 முதல் ஜூன் மாதம் 2 வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் நாளையுடன் நிறைவு. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் இன்றுடன் நிறைவு. 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தற்போது நிகழ்நிலை ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் இன்றிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்க முடியாது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரலுக்கான காலப்பகுதியானது இக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வவுனியாவில் புகையிரதத்துடன் முச்சக்கர வண்டி மோதி பெண் பலி. வவுனியா தாண்டிக்குளம் புகையிரத நிலையத்திற்கு அண்மித்த பகுதியில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் முச்சக்கர வண்டி சாரதியும் படுகாயமடைந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி புகையிரதத்துடன் தாண்டிக்குளம் பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை பயன்படுத்திய போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 84% வாக்குப்பதிவு. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நேற்று இடம்பெற்றது. 234 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இந்நிலையில் மாலை 6 மணி நிலவரப்படி தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 84.51% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்ததும் வாக்காளர்கள் வரிசையில் நிற்பதால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க நேரம் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் 4.82 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த தேர்தலை விட 19 லட்சம் பேர் இந்த தேர்தலில் அதிகமாக வாக்களித்துள்ளனர். கந்தலாயில் துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு. கந்தலாய் வெண்ராசன்புர குளத்திற்கு அண்மை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T-56 ரக தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலை அடுத்து கந்தலாய் அவசர போலீஸ் பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலின்படி நேற்றைய தினம் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த தேடுதலின் போது மொத்தம் 51 தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசின் என்பவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் மொழியறிவு குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மொழிகளை கற்றுக்கொள்ளும் அரச ஊழியர்களின் மொழியறிவு குறித்து மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய மொழிகளை கற்கும் அரச ஊழியர்களின் திறன்கள் தொடர்ந்து பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்றுக்கொண்ட அரச ஊழியர்கள் அந்த மொழிகளை முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பது குறித்து 3 அல்லது 4 வருடங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். யாழில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 3 கைது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக ஒலிப்பாய்ச்சி கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 நபர்கள் 3 படகுகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.